வெல்கம் டு சவுத் இண்டியன் ஹோம் கிச்சன். பிரியாணின்னு சொன்னாலே யாருமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ரெசிப்பியில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ எடுத்துருக்கிறேன். சிக்கனும் ரைஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி 1 பங்கு, தண்ணி 2 பங்கு எடுத்துக்கிடுவோம். ஆனால் இது வடி பிரியாணின்றதுனால நம்ம அரிசியை தனியாக வடித்து கிரேவி கூட ஆட் பண்ணி தம் போட போகிறோம். அதனால் அரிசியை எதில் மெஷர் பண்ணுறோமோ அதில் 1 பங்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த உலக்கில் ஒரு 1.25 உலக்கு அரிசி இருந்துச்சு. ஸோ அதே அளவு 1.25 உலக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 150 ml ஆயில் விட்டுக்கலாம். அது கூட ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூளை எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 200 கிராம் அளவு நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி தாளிக்கும் போதே சைடில் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன் ரைஸ் வேக வைக்கிறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டை ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதில் இருக்க எண்ணெயெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு கிரேவி மாதிரியே இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறமா சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்து ஒரு 50% குக் ஆகிற அளவுக்கு வேக விட்டுடலாம். நம்ம பிரியாணி தாளிக்கும் போதே சைடில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ரைஸை வந்து ஒரு 50% குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் பாதி அளவு குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை பிரியாணி கிரேவியோடு ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் உடஞ்சிராமல் நல்லா மெதுவாக அந்த மாதிரி அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம ஆட் பண்ண ரைஸும் அந்த கிரேவியும் கரெக்டான அளவில் இருக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு சிக்கன் வேகும் போது தண்ணி ரொம்ப வத்திருச்சுன்னா நம்ம வடித்து வச்சுருந்த ரைஸ் தண்ணியை இது கூட ஆட் பண்ணி கரெக்டாக ஈவனான அளவுக்கு அந்த ரைஸையும் அந்த கிரேவியையும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம ஏற்கனவே ரைஸ் வடித்து வச்சுருந்த தண்ணியை இது மேலே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் அடுத்ததாக ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட பிரியாணி ரொம்பவே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை வந்து ரைஸ் உடஞ்சிராமல் நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் வடி பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ரெசிபிஸ் பார்க்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.